ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2017 ரிலீஸ் ஆன வின் ரிவர்ங்கிற மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நல்ல மிஸ்ட்ரியும் கொஞ்சம் அட்வென்ச்சரும் கலந்த மாதிரி ஒரு மூவியாக தாங்க இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து நைட் டைமில் பனியில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து ரொம்ப பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஓடி போய் கீழே விழுந்து ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே கட் பண்ணிங்கன்னா நிறைய ஒரு ஆடு கூட்டம்லாம் அப்படியே நிற்கிதுங்க. கூட்டமாக ஆடெல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. அந்த ஆட்டை சுத்தி ஒரு 4-5 ஓனா எல்லாம் சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டை வேட்டையாடலாம் அப்படின்னு வந்து சுத்தி நிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, தூரத்துல வந்து ஸ்னைப்பர்ல என்ன பண்றான்னா ஒரு ஓனாயை ஷூட் பண்றாங்க. ஒரு ஓனாயை ஷூட் பண்ணோம்னா மத்த ஓனா எல்லாம் பயந்து ஓடிடுது. இப்பதான் காமிக்கிறாங்க ஷூட் பண்ணது தான் நம்ம ஹீரோங்க, இந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து ஒரு ஹண்டரு. அவரும் பனி பிரதேசத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது மாதிரி விவசாயிகளுக்கோ இல்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹண்ட் பண்ணணும் இல்ல வேற ஏதாச்சும் தேடணும் அப்படிங்கிற டைம்ல அவருக்கு வந்து இந்த பனி பிரதேசத்தை பத்தி ஃபுல்லாவே எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ இவர் இப்படி வேட்டையாடிட்டாரா, வேட்டையானதுக்கு அப்புறம் இப்ப கிளம்புறாரு, நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்கே பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. அதாவது அது வந்து அவரோட வீடு இல்ல, அவரோட ஒய்ஃபோட வீடு தான். இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதனால அவங்க வந்து வெளியே சிட்டிக்கு போறாங்க. இப்போ என்னன்னா இவங்க பையனை வந்து பாத்துக்கணும். அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்தாங்க பையனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பையனை கூட்டிட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காரு. இங்க நிறைய குதிரைகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு குதிரைங்க கூட எப்படி பழகணும் அப்படிங்கிற மாதிரி தன் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்கான். அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மாமனாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வா, உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போறாரு. கூட்டு போய் என்ன காமிக்கிறாருன்னா, இது மாதிரி வந்து சிங்கம் வந்து நம்ம ஊருக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்க பாரு நிறைய ஆடு மாடெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாரு. அப்படி போய் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து அதோட தடயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, மொத்தம் ஒரு சிங்கம் இல்ல 3 சிங்கம். அது மட்டும் இல்லாம தாய் சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா சின்ன சிங்கங்களுக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தடயங்களை வச்சு அவன் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் இதுங்களை பார்த்துட்டு வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, வேட்டையாடுறப்ப எப்பயுமே வெள்ளை கலர் ஷூட் போட்டு போவான். அது கன்னு ஸ்னைப்பர்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே தேடி பார்த்துட்டே இருக்கான். அந்த தடயங்களை வச்சு தடயங்கள் எங்க போய்கிட்டு இருக்குன்னு தடயங்களை சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது தான் ஒரு இடத்துல தடயங்கள் ஸ்டாப் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்கே நடந்து அப்படியே போறப்ப தான் பாக்குறான், தூரத்துல ஏதோ ஒன்று கிடக்கு. என்னடா கிடக்குன்னு கண்ணை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே நேரம் கிட்ட போய் பாக்குறப்ப தான் தெரியுது, தூரத்துல கிடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொணம், ஒரு பொண்ணோட பொணம் கிடக்கு. அதுவும் ஐஸ்ல வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிடக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு பாக்குறப்ப தான் தெரிய வருது, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட பொண்ணோட ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தெரிஞ்ச பொண்ணு தான். ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நம்ம ஹீரோட பொண்ணு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. அவ எப்படி செத்து போனானா இதே மாதிரி பனியில உறைஞ்சு போய் தான் செத்து போனான். ஓகேவா? இப்போ இந்த பொண்ணு இப்படி செத்து கிடக்குறா. இதை பார்த்துட்டு உடனே வந்து நம்ம ஹீரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, போலீஸ் எஃபிஐக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படியே இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஊரோட சீஃப் கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு. சீஃப்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு ஆள் தான். என்ன இது மாதிரி எப்படி ஒரு பொண்ணால வந்து அவங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போக முடியும்? வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல தான் கிடந்தா, செத்து கிடந்தா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட காலில் வந்து பூட்ஸ் கூட போடல. பூட்ஸ் கூட போடாம எந்த ஒரு யாருமே வந்து பனியில் நடந்து வர மாட்டாங்க. அதுவும் அவ எப்படி செத்து போயிருக்கானா, நான் பார்த்த வரைக்கும் பனியில வந்து அவ வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. அப்புறம் பனிலாம் அவ லங்ஸ்குள்ள போயிட்டு அதை அடைச்சுதான் அவளால மூச்சுட முடியாம தான் அவன் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ வந்து FBI வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி FBI காரும் வந்துருச்சு. யாருன்னு போய் நம்ம ஹீரோ கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின்ங்க. இப்போ அவ வந்துட்டா, வந்து அவளுக்கு ரூட் தெரியல, ஏன்னா பயங்கரமான பனி புயலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரின்னு அவளை கூப்பிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ என்னன்னா, வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கு. இன்னும் ஒரு பொண்ணு FBI அமைச்சிருக்காங்க. அது ஒரே ஒரு பொண்ணு அமைச்சிருக்காங்க. நம்ம FBI வேற பசங்களையோ இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்கன்னு பார்த்தோம், இன்னும் ஒரே ஒரு ஆள் அமைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் இங்க பக்கத்துல இருந்தேன், அதனாலதான் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க, உங்களுக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்டோன்னா சீஃப் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வாமான்னு சொல்லிடுறாரு. ஆனா நீ என்ன எந்த ஒரு கோட்டுமே கொண்டு வராம வந்திருக்க, இந்த பணியில எப்படி நீ இப்படி போய் இருந்து சர்வே பண்ணுவ, இங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் பணி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் பொண்ணோட கோட்லாம் இருக்கும்ல பணியில போட்டு போற ஜாக்கெட், அதை வந்து எடுத்து கொடுக்க சொல்றாரு. அதே மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. போட்டு பாக்குறப்ப அப்படியே நம்ம ஹீரோட பொண்ணு மாதிரியே இருக்கா. இப்போ ஹீரோ வந்து அவர் பையன்கிட்ட சொல்றாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, உடனே ஹீரோயினையும் சீஃபையும் கூப்பிட்டு அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னும் நிறைய பேர்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாடி ரெக்கவரி பண்றதுக்காகவும் இங்கே ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஆனா இங்க எந்த ப்ரூஃப்மே கிடைக்காது. ஏன்னா பனி ரொம்ப பேரனாலே என்ன ஆகும், ப்ரூஃப்லாம் பாதி அழிஞ்சு போயிடும். சரி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன ப்ரூஃப் எடுக்க முடியும்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. ஆமா, இது நார்மல் டெத் தானே, இதுக்கு எதுக்கு நீங்க FBI எல்லாம் கூப்பிடுறீங்க, இது வந்து பனியில தானே செத்து போனா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த பொண்ணை போய் பாக்குறப்பதான் தெரிய வருது, அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ஒரே பேண்ட்லாம் ஒரே பிளட்டா இருக்கு. ஓ, இவர் ரேப் பண்ணப்பட்டனால தான் எங்களை கூப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அது ஹீரோ சொல்றாரு, ஆமா இவளை வந்து யாரோ ரேப் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இவ தப்பிச்சு வர்றப்பதான் அப்படி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி, எனக்கு வந்து இந்த இடத்த பத்திலாம் பெருசா தெரியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஓகே என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன், இந்த இடத்த பத்தி எனக்கு நிறையவே தெரியும், இங்க தான் நான் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான்
என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அங்கே சில ஆளுங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம வேணா அங்கே போய் கூட விசாரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணோட வீட்டில் போய் விசாரிப்போம், யார் தெரிஞ்சவங்க எங்கே போனா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து காணா போயிட்டா, செத்து போயிட்டா. ஆனால் அந்த பொண்ணு பற்றி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, வீட்லையும் கொடுக்கல கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நேராக போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலிட்ட பேசுகிறாங்க, பொண்ணோட ஃபேமிலிட்ட பேசுகிறப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி என் பொண்ணு வந்து நாங்கள் வந்து அந்த அவள் காணா போயிட்டானே எங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் அவள் இறந்து போயிட்டா காணா போயிட்டான்னு எங்களுக்கு தெரியாது, அவள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதனால நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா அவள் வந்து ஒரு அடல்ட். ஓகேவா, நான் ஒரு அடல்ட்டை போயிட்டு என்னன்னு தடுக்கிறது, நாங்கள் அவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம், பாசம் வச்சிருந்தோம். ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா, யார் என்ன எதுனா எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் எந்த கேள்வியுமே கேட்காம அவளை ஃப்ரீடமாக விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசுறாரு. இதுக்கு வந்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி உங்க பொண்டாட்டி எங்க, நான் அவங்கள்ட்ட பேசுறேன் எங்கன்னு சொல்றப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வேணாம் நீங்க போவாதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கேட்காம நான் போவேன்னு சொல்லிட்டு போய் ரூம் கதை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணு இறந்து போன நியூஸ் கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சு என்ன பண்றாங்கன்னா, கத்தி எடுத்து அவங்க கையை அவங்களே அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உள்ள போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அப்படி நிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவும் அந்த இந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ என்னன்னா அப்படியே அவன் வந்து அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான், கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வெளியே நின்று ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, இதை ஏத்துக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம், இதுல ஒரு குட் நியூஸும் இருக்கு, ஒரு பேட் நியூஸும் இருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா, உன்னால அதை ஏத்துக்கவே முடியாது, நீ அதை நினைச்சு டிப்ரெஸ் ஆவ, கஷ்டப்படுவ, நீ வாழ்க்கையே வெறுத்துருவ, உன்னால அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த இடத்துல தானே இருந்திருக்காரு, பொண்ணை இழந்துட்டு அந்த இடத்துல தானே இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து ஹீரோட்ட கேட்கறான், இங்க பாரு என் பொண்ணுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமானவனா நீ சும்மா விட மாட்டல்ல, நீ கண்டிப்பா சும்மா மட்டும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பேசுறான். நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்புறம் இன்னொன்னு விஷயம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி உன் பையன் எங்க இருக்கான் சொல்லு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அவன் எங்கேயாச்சும் நல்லா போதை அடிச்சுட்டு ஹை ஆயிட்டு இருப்பான், அவனுக்கு தான் தங்கச்சி செத்து போனது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் அவனை போய் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வந்து இவங்க 3 பேரும் யார், நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த ஷெரீஃப், அவங்க 3 பேர் போலீஸ்காரங்க, மொத்தம் 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட தம்பியை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் தான் சீஃப் சொல்றாரு, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இங்க பசங்க ரொம்ப எப்ப பார்த்தாலும் போதை அது இதுன்னு சுத்திட்டு இருப்பானுங்க, ஸோ இங்க கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ வந்து ஹீரோ வந்து வீட்டோட பின்வாசல ஏதாச்சும் குழு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ வீட்டோட ஃப்ரெண்ட் சைட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயினும் போயிட்டு கதவை தட்டுவாங்க. தட்டினோன்னு ஒருத்தன் வருவான், ஃபுல்லா சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும், முதல்ல உள்ள மியூசிக் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, ஆமா வாங்க சீஃப் என்ன பண்றீங்க, என்ன விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி வந்திருக்கீங்க, திரும்ப என்ன ஜெயில போட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, சரி உன்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னோட ஃப்ரெண்டா, நீங்க தானே அவனை பிடிச்சி ஜெயில போட்டீங்க, மறந்துட்டீங்களா, நீங்க தான் எங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். சரி நான் அது மாதிரி வந்து இந்த பொண்ணு செத்து போன பொண்ணோட தம்பியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எந்த பொண்ணு செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எந்த பொண்ணு செத்து போச்சு எங்களால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி உள்ள போய் அவன் இருந்தானா கூப்பிடு, நான் சொன்னவனு சொல்லி கூப்பிடுன்னு சொல்றப்போ, இருங்க உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினைச்சேன் சீஃப், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து என்ன பண்ணுவானா, 2 பேர் கண்ணிலையும் அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சு விட்டு உடனே 2 பேரும் கத்துவாங்க கிடந்து, ஐயோ அப்படி இப்படி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள் வெளியே தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவாங்க. உடனே போலீஸ்கார என்ன பண்ணுவானா, கத்திடுவான், பின்னாடி வெளியே பாத்துக்கோ, அவங்க பின்னாடி வெளியே தப்பிச்சு வர்றாங்க பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்ன உடனே என்ன ஆகும், நம்ம ஹீரோ வந்து அழகா ரெடியா நிப்பாப்ல, பெரிய பிளேட் எடுத்து நிப்பாப்ல. இப்போ என்ன ஆகும்னா, அவங்க வர்ற டைம்ல சரியா பார்த்து 2 பேர் வருவாங்க. 2 பேரையும் பிளேட் எடுத்து ஒரே அடி, 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணில் ஃபுல்லா அடிச்சிருக்கான், அப்படி இருந்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரியுது. அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, கண் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு வேற எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது, திடீர்னு ஒருத்தன் குறுக்க ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து நிக்கிறான் பாருங்க, ஷூட் பண்றான். நம்ம ஹீரோயின் மேல நல்ல வேலை புல்லட் படல. உடனே நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அவனை போட்டு பயங்கரமா ஷூட் பண்ணிடுறாங்க. பயலுக்கு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இப்போ சீஃப் வந்து பாக்குறாரு, என்னமா இப்படி பண்ணி போட்டு அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அவன் சொல்றா, இன்னும் டைம் இருக்கு, இவன் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இவனை காப்பாற்ற முடியாது, நம்ம போறதுக்கு 2 hours ஆயிரும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வெளியே போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து 2 பேரை பிடிச்சி வச்சிருக்காருல, அதுல ஒருத்தன் தான் அந்த பொண்ணோட தம்பி. இவ பேசுறாங்க, நீ எங்க இருந்த இத்தனை நாள், எங்க போன, சரி உன் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரியுமான்னு கேட்டோன்னே, ஏன் அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டே இருக்கும்போது அப்பதான் சொல்றாங்க, உன் தங்கச்சியை வந்து யாரோ ரேப் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்னோல வந்து செத்து கிடந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னே இல்லன்னு பயங்கரமா அழுவாங்க, ரொம்ப மோசமா அழுவான். அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே உனக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி சொல்லுன்னு சொன்னோன்னே, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும், ஆனா பாய் ஃப்ரெண்டை நான் பார்த்துருக்கேன், அவனுக்கு சுமார் ஒரு 50 வயசு இருக்கும், அவன் கொஞ்சம் வயசானவன் தான், ஆனா வந்து அவன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட பழகாதன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டா, அவன் கூட தான் பழகிட்டு இருக்கா, ஆனா அவன் வந்து ஒரு கூட்டத்தோட தான் எப்பயுமே சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் இங்கதான் ஒர்க் பண்றான், அவங்க வந்து பனிப்பிரதேசத்தை
இடத்துல ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, அவன் பேர் என்னன்னு கேட்டோன்னா மேட்னு சம்திங் தான் அவனோட பேரு, எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அதை பத்தி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ சொல்றான், இங்க வா நான் உனக்கு ஒரு இதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கூட்டு போயிட்டு என்ன சொல்றான்னா, இங்க பாத்தியா, இங்க வந்து ஒரு ரூட் ஒன்று இருக்கு தெரியுதா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஒன்று போயிருக்கு, அதுக்கான அடையாளம் இருக்கு. அந்த வெஹிக்கிள் இங்க இருந்து நேரா மேல போகுது, இங்க பாரு, பைனாகுலர் வச்சு பாரு, மேல போகுது அப்படியே ஹைட்ல போய்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீரோயினோட பாடியும் கிடைச்சிச்சு. அதாவது ஹீரோயின் இல்ல, சாரி, அந்த பொண்ணோட பாடியும் கிடைச்சிச்சு. இந்த வெஹிக்கிள் மேல போயிருக்கு, ஆனா திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கான எந்த தடையாளம், அதாவது அடையாளமுமே இல்ல, எந்த க்ளூவுமே இல்ல. அப்பனா கண்டிப்பா வந்து இதுல ஏதோ ஒன்று இருக்கு, வா நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. உடனே ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. வெஹிக்கிள் எடுத்துட்டு ரெண்டு பேருமே மலையோட மேல போயிடுறாங்க. மேல போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நடந்தா போயாகணும், மரம்லாம் ரொம்ப திக்கா இருக்கு, இதுல போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஹீரோ கன் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க பாக்குறாங்க தூரத்துல இன்னொரு டெட் பாடி கிடக்கு. அந்த டெட் பாடியை வந்து கழுகு போட்டு கொத்திக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறாங்க. ஓகே, இங்க இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா திரும்ப போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து அந்த டெட் பாடியை ரெக்கவரி பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, செத்து போனதுதான் வந்து யாருன்னே தெரியல. ஏன்னா இப்ப செத்து போனவன் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளா தாண்டினால அவன் மூஞ்சி ரொம்ப மோசமாயிருச்சு, மூஞ்சே தெரியல சொல்ல போனா. இப்போ இதை பத்தி நம்ம ஹீரோ வந்து சீஃப்ட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன ஒரே டெட் பாடியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் யாரு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீஃப்னு சொல்றதுக்கு அவரு எனக்கும் தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ போயிட்டு நம்ம பேசாம அந்த பொண்ணோட தம்பி கிட்ட கேட்கலாம், அந்த பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான், ஏதாவது கொஞ்சம் அடையாளங்கள்லாம் தெரிஞ்சு அவன் எங்க ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்கும், நம்ம அவன்கிட்ட இருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறாரு. இது மாதிரி தம்பி, டே சொல்றா, என்னடா விஷயம், உன் தங்கச்சி யாரோட பழவன், அவன் பேர் ஏதாவது உனக்கு கொஞ்சம் நிறைய அதெல்லாம் சொல்லுன்னு சொன்னோன்னே, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பிடுவோம், இது மோசமான ஊரா இருக்கு, ஏன்னா நீ வந்து ஒன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, பாத்தியில உன் மகன் எப்படி செத்து போனா பாத்தியில, உன்னால என்ன பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிரும். இங்க பாரு, இதை பத்திலாம் நீ பேசக்கூடாது, உனக்கு அதை பத்தி பேச எந்த தகுதியுமே கிடையாது, வாய மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிடுவான். அதுக்கு அவனை அழுதுகிட்டு சாரி தெரியாம பேசிட்டேன், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா, அவன் தங்கச்சி யாரு கொண்டான்னு கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனும் சொல்லுவான், இது மாதிரி அவன் பேர் வந்து மேட்டுன்னு நினைக்கிறேன் சம்திங், அவன் வந்து இது மாதிரி செக்யூரிட்டியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒரு சைட்ல வந்து ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு வயசு இருக்கும், அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, இங்க பாரு, இதுக்கப்புறம் உங்க அப்பாக்கு நீ தான் துணையா இருக்கணும், உங்க தங்கச்சி போயிட்டா, உங்க அப்பாவோட உங்க ஃபேமிலியோட நீ துணையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு சீஃப்டையும் நம்ம ஹீரோயின்டையுமே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவாரு, இதுதான் இவன் தான், அது இவனை போய் கண்டுபிடிங்க, எந்த சைட்டுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அவர் ஒய்ஃபை பார்க்க, எக்ஸ் ஒய்ஃபை பார்க்கலான்னு போவார். நேரா இங்கே போயிட்டு எக்ஸ் ஒய்ஃப் வீட்டு கதவை தட்டுவார். அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியா, திரும்ப அதே மாதிரி உனக்கு இப்படி பழைய மாதிரி எல்லா ஞாபகமும் வருதா, நம்ம பொண்ணோட ஞாபகம்லாம் வருதா இந்த கேஸை பார்த்தோன்னு சொன்னோன்னே, ஆமா என்ன பண்றது, இவ்வளவு நம்ம பொண்ணு மாதிரி தானே, அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, சரி நான் கதவை அடைக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதாவது நம்ம இவரோட ஒய்ஃப்க்கு, எக்ஸ் ஒய்ஃபுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆனது காரணம் கண்டிப்பா அவங்க பொண்ணு டெத்னால தான் டிவோர்ஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நினைச்சுதான் இவங்களும் கதவை அடைச்சிடுறாங்க. ஹீரோகிட்ட ஒழுங்கா பேசவும் மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவரோட வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோ கூடயே வந்து நம்ம ஹீரோயினும் வராங்க. நேரா வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேஸ் சம்பந்தமா பேசலாம்னு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு போட்டோஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க. இவ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு தெரியும் இறந்துட்டா, நீ என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்போ நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இவளுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, நம்ம அடல்ட்ஸா இருக்காங்கன்னு நம்ம வந்து அவங்களை எதுவுமே கம்பல் பண்ண முடியாம இருக்கு, சில டிசிஷன்ஸ் எல்லாம் அவங்களே எடுக்க விட்டுறோம், நாங்க இத்தனைக்கும் அவளை ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா தான் வளர்த்தோம், ரொம்ப பாதுகாப்பா இருந்தோம், அவளை வந்து எதுவுமே அவகிட்ட வராத அளவுக்கு நாங்க ரொம்ப அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல, ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன், அவ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டின்னு சொல்லியிருந்தா, அவ ஃப்ரெண்ட் நானும் சொல்ல போனா நானும் என் ஒய்ஃபும் வந்து வீட்டுல இல்ல, நான் ஒர்க்குக்காக போயிருந்தேன், என் ஒய்ஃபும் வேற வேலையா வெளியே போயிருந்தா, இந்த டைம்ல அவளும் அவ தம்பியும் மட்டும் வீட்டுல தனியா இருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணானா, வீட்டுல பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தா, எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா அதே பார்ட்டிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வேற யாரும் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நான் கேள்விப்பட்டேன். அவங்க யாருன்னு எனக்கும் தெரியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னாச்சுன்னா, இப்ப இறந்து போனால அந்த பொண்ணு, அவளும் என்னோட பொண்ணு ரொம்ப க்ளோஸ், அவ உடனே எனக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்க பொண்ணை காணோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தேடுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நானும் தேடி பார்த்தேன், என் பொண்ணு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணோட டெட் பாடி தான் கிடைச்சிச்சு. எங்க இருந்துன்னா, எங்க வீட்டுல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இதே மாதிரி பனியில வந்து பாத்தீங்கன்னா அவளோட பூட்ஸ் இல்லாம இதே மாதிரி தான் கடந்தா, இதே மாதிரியே வந்து அந்த ஸ்னோ உடம்புக்குள்ள போய் தான் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது காரணமானவங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏதோ நாங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், அந்த கேர்லெஸ்னால தான் இன்னைக்கு நாங்க பொண்ணு நாங்க இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க போயிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அழுகுற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஹார்ட். ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ எதுவும் கவலைப்படாத,
இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா உடனே அங்கேருந்து நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைட் சொன்னோட செக்யூரிட்டி சைட்டு அந்த சைட்டுக்கு போகிறதுக்காக நம்ம சீஃபோட போலீஸ் இது இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் நிறைய போலீஸ்காரங்கள கூட்டு போகிறாங்க. அதிகபட்சம் ஒரு 6 பேர் இருக்கும், 4-5 பேர்கிட்ட கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு போனால் இவங்களெல்லாம் கூட்டு போனால் தான் நமக்கு கொஞ்சம் இங்கே சேஃபாக இருக்கும், நிறைய பேர் போனால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிடுறாங்க. சரின்னு அவங்களும் வர்றாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் அந்த சிங்கத்தை வேட்டையாட போகிறேன், நீங்கள் இங்கே போங்க, அந்த சிங்கம் எனக்கு ஏதாச்சும் குழு கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் சிங்கத்தை வேட்டையாட ஒரு சைடு கிளம்பிடுறாரு. இந்த டீம் வேற சைடு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சைடு வேட்டையாட போனார்னு சொன்னால அந்த சைடு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காருங்க. போயிட்டு இந்த சிங்கத்தோட ஒவ்வொரு ட்ராக்கை வச்சு எங்கிட்டு தான் சிங்கம் வந்திருக்கா அது இதுன்னு பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியா சிங்கத்தோட கூண்டுகிட்டையும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த சீஃப் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா நேராக அந்த செக்யூரிட்டியோட இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததை பார்த்துட்டு செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா அவரும் ஒரு செக்யூரிட்டி கேங் ஃபுல்லாக வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு என்ன விஷயம் வந்து சரி வந்திருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இது மாதிரி நாங்கள் உங்கள் கேங்கில் வந்து மேட்னு ஒருத்தனை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேட்டா அவனை நீங்கள் பார்த்தீங்களா அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது அவனை காணோமா, நாங்களே அவனை தேடி தான் வந்திருக்கோம், நீங்கள் என்ன எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னு சொன்னோன்னே இல்லை அவனை காணா போய் 3 நாள் ஆச்சு, 3 நாளைக்கு முன்னாடி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வந்தா, உடனே சண்டே ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கிளம்பிட்டா, அவளை துரத்திட்டு இவனும் பின்னாடியே போனான், பார்த்தா 2 பேரையுமே காணோம், அதனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்னடா இது ஒரே புதிரா இருக்கேன்னு சொன்னோன்னே அப்புறம் தான் போய் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே செத்து போச்சா அப்படின்னு அவரும் ஆச்சரியப்படுறாரு. அப்போ மேட் எங்கன்னு கேட்டால் மேட் எங்கன்னு தெரியல, அது தெரிஞ்சு நாங்கள் வந்திருக்கோம். எப்படி அந்த பொண்ணு பணியில் ரொம்ப பாவம் இல்லை, பணியில் செத்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் எப்படி செத்து போச்சுன்னு சொல்லவே இல்லையே, எப்படி உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரங்க அந்த செக்யூரிட்டிக்காரங்க அப்படியே சுற்றி போடுறாங்க. அதை வந்து ஒரு போலீஸ்காரன் நோட் பண்ணிட்டான், எதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களை சுற்றி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கன் எடுத்துட்டு எல்லாரையும் பாயிண்ட் பண்ணி நிற்கிறானுங்க. அவங்க கன் எடுத்ததை பார்த்துட்டு எல்லாருமே சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கன் எடுத்துடுறாங்க. டேய் எதுக்குடா எதுக்குடா கன் எங்களை பார்த்து வச்சிருக்கா, என்ன எதுக்குடா எங்களை பார்த்து கன் வச்சிருக்கா அப்படின்னு மாற்றி கேள்வி கேட்குறாங்க. டேய் நீங்க தாண்டா எங்களை சுத்து போட்டீங்க, அதனால தான் எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு, எதுக்கு எங்களை முதல்ல சுத்து போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அப்போ போது இப்படி என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் எல்லாருக்கும் பயம் வந்துருது. உடனே ஹீரோயின் வந்து கத்துறாங்க, இங்க பாருங்க இப்படிக்கு எல்லாம் அமைதியா இருங்க, இங்க FBI நான் வந்திருக்கேன், இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், இந்த டைம்ல நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கோலுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த டைம்ல நீங்க லூஸ் தரமா ஆளாளுக்கு மாத்தி சுட்டு நம்ம செத்து போயிட வேணாம், சொல்றத கேளுங்க, எல்லாரும் கண்ணை உள்ள வைங்கன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு ஆளா பொறுமையா கண்ணை உள்ள வைக்கிறாங்க. அந்த ஒரு போலீஸ்காரனுக்கு மட்டும் டவுட்டா இருக்கு, இவங்க ஏதோ கொஞ்சம் மோசமா இருக்காங்க, நம்மள சுத்தலாம் போடுறாங்க, கொஞ்சம் உசாரா இருக்கணும், யாரும் என் பின்னாடி நிக்காதீங்க, எல்லாரும் முன்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ லாங்ல இருந்து என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிங்க கூண்ட பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் சிங்கம் இருக்கு, பக்கத்துல பார்த்தா இன்னொரு வண்டி ட்ராக் ஒன்று போயிருக்கு. என்னடா வண்டி ட்ராக் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் தூரத்துல அப்படியே பாக்குற வண்டி ட்ராக் எங்க போயிருக்குன்னு. நேரா அந்த செக்யூரிட்டி எல்லாம் வாழ்றாங்கல்ல அந்த இடத்துக்கு தாங்க போயிருக்கு அந்த வண்டி ட்ராக். அப்புறம் தான் பாக்குறாரு, பக்கத்துல பார்த்தா அந்த நம்ம கேங் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க செக்யூரிட்டி கூட தான் இருக்கிறத நோட் பண்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிய வருது, இந்த செக்யூரிட்டிக்காரங்க தான் இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வண்டி ட்ராக்கும் இன்னொரு போனோ இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த வண்டி ட்ராக்கும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து கன்ஃபார்மே பண்றாரு, இந்த செக்யூரிட்டிக்காரங்களுக்கும் இந்த குறைக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. உடனே என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ வந்து உடனே அவரோட இது எடுக்கிறாரு, மைக் ஒன்று எடுக்கிறாரு, எடுத்துட்டு உடனே அந்த சீஃப்க்கு வந்து நோட் அனுப்புறாரு, ஹலோ டு யூ காப்பி அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரு. சீஃப்க்கு ஒண்ணுமே கேட்கல. இப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மேட் இருக்கான்ல, யாரு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், 50 வயசு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதாவது ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள இப்ப பீட்னு வேற ஒருத்தன் இருக்கான். இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா ஹீரோயின் கேக்குறாங்க, பீட்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உடனே நான் சுத்தி எல்லாருமே வெளியே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் மேலே ஏறி போய் கதவை தட்டுறாங்க. பீட் நீங்க இருக்கீங்களா, உள்ள வெளியே வாங்க, யாராச்சும் உள்ள இருக்கீங்களா, வெளியே வாங்கன்னு தட்டிட்டு இருக்கும் போது கீழே நின்று அந்த இவன் இருக்கான்ல, யாரு செக்யூரிட்டியோட ஹெட் ஒருத்தர் இருப்பான் மொட்டத்திரையன், அவனு என்ன பண்ணிட்டானா பீட் வெளியே வாடா, இந்த மாதிரி FBI வந்திருக்காங்க, வெளியே வாடான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா உள்ள வந்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கான், சுடுதண்ணில் அப்படியே மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். யாரோ கதவை தட்டுறாங்களே அப்படின்னு வந்து கதவை திறந்தா வெளியே நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த செத்து போன பொண்ணு. என்ன இப்பதாங்க நமக்கு அப்படியே ஒரு இது வந்து கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்குங்க. என்னன்னா அதாவது அந்த பொண்ணு செத்து போன அந்த நைட் வந்து என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் இவன், ஓகேவா, 50 வயசு பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னால. இப்போ இவங்க 2 பேரும் உள்ள வந்தோன்னே என்னம்மா ரொம்ப நடந்து போயிட்டு ஆளையே காணோம், என்ன செய்யுதுன்னு கேட்டுட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு நேரா பெட்டுக்கு வந்துட்டு மேட்டர் பண்ணிட்டு ஜாலியா அப்படி படுத்துக்கிட்டு அப்படி பேசிட்டே இருக்காங்க. நம்ம பேசாம யூஎஸ்க்கு போயிடலாம், இல்லைன்னா வந்து இங்க போயிடலாம், லண்டன் போயிடலாம், பாரிஸ் போயிடலாம், போய் ஜாலியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுது, சரியா அந்த இடத்துக்கு வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. வண்டி வர சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோ இவளும் இந்த பொண்ணு கேட்கறா, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்ன, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தெரியல, லூசு பிள்ளை வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல, பார்ட்டிக்கு போறேன்னு தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ என்ன பண்ணுவானா ஹீரோயின் முன்னாடி வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு கதவு ஒன்று இருக்கும். உடனே போய் அந்த கதவை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு நேரா வந்து உட்காந்துருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உட்காந்துருவாங்களா. இப்போ இதுல ஒருத்த மட்டும் ஃபுல் போதையில இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கதவை திறந்துட்டு வந்துருவான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஜாலியா இருக்க போல இருக்க, இங்க ஒரே ஸ்மெல்லா இருக்கு, அப்படி இருக்கு, ஒரே ஜாலியா இருக்க போல, நாங்க தான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பணியில, நீ மட்டும் நல்லா குதூகலமா இருக்க பணியில அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நார்மலா
பரவாயில்ல காமெடியா தான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பொண்டி நார்மலா பேசிக்கிட்டு இருப்பான். போக போக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மோசமாவும் ஓவராவும் பேச ஆரம்பிச்சிருவான். அவன் பேசுறது நம்ம இவனுக்கே கடுப்பாகும். இப்போ இந்த யாரு இந்த மேட்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கே கடுப்பாகும். இவன் எதுக்கு வர ஓவரா பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவான், அடே இவனை கூட்டு போங்கடா, ஓவரா பேசிட்டு இருக்கான், சரியில்லை, கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பெட்ஷீட் ஓப்பன் பண்ணிடுவான். இதை பார்த்து இவனுக்கு கட்டுப்பாயிரம் ஏறி மிதிச்சிருவான் ஒரு மிதி. டே இங்க இருந்து இப்ப வெளியே போல, நானே அவனை அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவானா இதை மூடிடுவான். ஷீட்டை மூடின உடனே அவன் என்ன பண்ணுவான், ஆப்போசிட்ல இருந்து வந்து நேரா வந்து இவ ஹீரோ இந்த மேட் மேல விழுந்துருவான். விழுந்து மேட்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க கூட பயங்கரமா சண்டை போக அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினும் வருவா குறுக்க. அவளும் வந்துட்டு எல்லாருமே தள்ளி விடுவா. எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டையை பிரிக்க பார்ப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேட்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு போய் தடுக்க ட்ரை பண்ணுவா பாருங்க. இவளோட மண்டையிலும் ஒரே அடி அடிச்சிருவாங்க. இவவே பெட்ல அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. இங்கிட்டு பார்த்தா மேட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த பொண்ணு இருக்கால அவளை உடனே ஒருத்தர் ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கும். என்னடா நடக்குது, உங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்னு என்ன ஆகுனா அப்படியே அந்த பொண்ணு மயக்கத்துல இருப்பான். மயக்கத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவா பாருங்க. ஒன்னு இந்த மேட் இருக்கான்ல அவனும் மயக்கத்துல இருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவான், அந்த ஒருத்த பண்ணிட்டு இருந்தால அவனை போய் உடனே ஒரு அடிங்க அடிச்சு போட்டு சங்க போட்டு நெருக்க ஆரம்பிச்சிருவான். உடனே சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேட்டை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா ஒன்னு எந்திரிச்சு மேட் சொல்லுவாங்க, இருந்து ஓடிரு 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 அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா அப்படியே பார்த்து அழுதுகிட்டே என்ன பண்ணுவானா அந்த கதவை திறந்து வெளியே போவா பாருங்க. அதோட நமக்கு பிளாஷ்பேக்கை கட் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு நோட், அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புவார்ல, டு யூ காப்பின்னு சீஃப்ட்ட பேச ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா. சீஃப் ஒண்ணே என்னடா ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதுன்னு எடுத்து கேட்கிறப்பதான் அந்த இடத்துல இருக்க வேணாம், கிளம்புங்க, இதுக்கு இந்த கொலைக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. ஒன்னு சீஃப் கத்துவான், ஒன்னு அந்த கதவு கிட்ட இருந்து வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து சுடுவான் பாருங்க ஷார்ட் கன்ல. நம்ம ஹீரோ நெஞ்சிலேயே சுடுவான். எல்லாருமே வந்து புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க, அதனால யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல. நெஞ்சிலேயே சுடுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பறந்து வந்து உழுவா. உடனே சுத்தி சுத்தி செக்யூரிட்டிக்காரங்களும் போலீஸ்காரங்களும் மாத்தி மாத்தி சுட்டுப்பாங்க. இங்கிட்ட ஒரு 5-6 பேரு, அங்கிட்ட ஒரு 5-6 பேரு மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க ஓரளவுக்கு அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேரை கொன்னுருவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து 2 பேர் வேற ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து ஷார்ட் கன்ல ஷூட் பண்ணுவான், இன்னொருத்த நார்மல் கன்ல ஷூட் பண்ணுவான். மாத்தி மாத்தி சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் காமாயிரும். ஏன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே செத்து போயிருவாங்க. சீஃபும் அப்படியே மயங்கி விழுவாரு. ஒரு போலீஸ்காரன் மட்டும் படுத்து கிடந்து உயிரோட இருப்பான். அவனே சுட்டு கொண்டு வருவாங்க. இப்ப வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்யூரிட்டிக்காரங்க உயிரோட இருக்காங்க. உள்ள ஒரு 2 செக்யூரிட்டிக்காரங்க உயிரோட இருக்காங்க. போலீஸ் இப்ப வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால அவளையும் ஷூட் பண்ணி கொல்லலாம்னு போறப்போ தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ ஸ்னைப்பர்ல போடுவாரு ஒருத்தனை. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிக்காரங்களோட ஹெட் ஆஃப் சுட்டு தள்ளுவாரு. அவன் செத்து போயிருவான். அடுத்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க பாருங்க. அவங்க 2 பேரையுமே வரிசையா ஒவ்வொருத்தனா சுட்டு கொள்வாரு. அதுவும் இந்த ஷார்ட் கன் ரொம்ப மோசமான ஷார்ட் கன் போல. ஒரு சுட்ல எல்லாம் பறந்து போய் எல்லாம் விழுகுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து 2 பேர் பாத்துட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கும் ஷூட் விழுவான். அவனும் அடிச்சு ஒண்ணு பறந்து போய் விழுவான். இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே ஒருத்தன் தாங்க இருக்கான். யாரு, அவன் தான் அந்த பொண்ணை வந்து கெடுத்தவன். அந்த மேட்டோட போய் சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அவன் என்ன பண்ணுவான், சைடுல இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு பின்னாடி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டிக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சிட்டு பின்னாடி ஓடுறவன ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவனும் புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுக்கனால அவன் மேல எதுவும் படாம அவனும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இப்போ உடனே நம்ம ஹீரோ வருவாரு. வந்துட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டு கிடக்குறாங்கல்ல, அவங்கள அப்படியே உள்ள கொண்டு போய் போட்டுட்டு அந்த வண்டிக்குள்ள போய் போட்டுட்டு அவங்க அடி நெஞ்சில் அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து துணிலாம் வைப்பாங்க. வச்சுட்டு இது மாதிரி அவங்கள ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணி கூப்பிடலான்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ உடனே போய் அவனை போய் பூட்டி, நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன், நான் ஹெலிகாப்டர் கூப்பிட்டுக்கிறேன், நீ உடனே போய் அவனை போய் பூட்டி, அவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோ நேரா அவனை பிடிக்கலான்னு ஓடுவாரு. அவன் என்ன பண்ணுவான், ஃபுல் பயத்துல இருப்பாங்க. பயத்துல அப்படியே சுத்தி சுத்தி காட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கன் எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சு ஆளை பிடிச்சிருவாரு. பிடிச்சி நேரா ஹிமாச்சல் மாதிரி ஒரு பெரிய மலைக்கு கூட்டு போயிருவாருங்க. சரி பெரிய மலையா இருக்கும். அங்க கூட்டு போயிட்டு அவனை ஒரு இதுல பேக்ல கட்டி வச்சிருப்பாரு. அவனை அப்படியே ஓபன் பண்ணுவாரு. அவனும் ஐயோ என்ன எங்க கொண்டு வந்திருக்க, எங்க கொண்டு வந்தேன்னு கேட்டு பார்த்தா அவன் காலையும் பூட்ஸ்லாம் இருக்காது. அந்த பொண்ணு காலை எப்படி ஆச்சோ அதே மாதிரி அவன் காலம் ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, என்னடா எப்படி இருக்கு, இது மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும், எப்படி இருக்கு கால்லாம் பரவாயில்லன்னு சொன்னா கேட்பாரு. என்ன விட்டுரு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி நான் தரேன், எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம், என்ன தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஒன்னும் நான் எதுவுமே பண்ணலாம் போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஹீரோவும் சொல்லுவாரு. எனக்கு சில கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க சொல்லுன்னு சொன்னோன்னே, எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவான், இங்க பாரு நாங்க பனியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வெறும் பசங்க, எந்த பாட்டியும் கிடையாது, வெறும் பனி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்வோம், நீயே சொல்லுன்னு சொன்னோன்னே, ஓகே அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க கேட்டா, ஆமா நான் அந்த பொண்ணு ரேப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒத்துப்பான். சரி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணீங்க சொல்லி, அடிச்சிங்கன்னு கேட்டோன்னே, ஆமா நாங்க அடிச்சோன்னு கொண்டுட்டோம், அடிச்சு கொண்டு தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுவாரு. சரி இப்போ நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ என்ன பண்ண போறனா, இங்க இருந்து தப்பிச்சு ஓட போற, இதே வெறுங்காலோட இங்க இருந்து தப்பிச்சு ஓட போற, எவ்வளவு தூரம் ஓடணும் கேட்கறதுக்கு அவன் வந்து நான் எங்க ஓடுவேன் எவ்வளவு தூரம் ஓடணும்னு கேட்டோன்னே, இங்க இருந்து 6 கிலோமீட்டர்ல வந்து சிட்டி இருக்கு, மெயின் ரோடு வந்துடும், சிட்டி இருக்கு. ஸோ நீ அங்கே தப்பிச்சு போயிட்ட 6 கிலோமீட்டர் நீ தப்பிச்சு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை, நீ ஃப்ரீ மேன், நீ தப்பிச்சு போய்க்கலாம், நான் ஒரு ஆம்பளையா வந்து நான் கொடுத்த வாக்க காப்பாத்திடுவேன், இங்கிருந்து நீ தப்பிச்சு ஓடுன்னு சொன்னோன்னே, சரி ஓகே எந்த சைடு போகணும் அப்படின்னு கேட்டோன்னா, உடனே காது கிட்ட வச்சு கன் வச்சு ஷூட் பண்ணுவான், ஓடுறா அப்படின்னு. உடனே அவன் நேராக ஓடிக்கிட்டே இருப்பான். வெறும் 100 மீட்டர் கூட ஓடி இருக்க மாட்டாங்க. அப்படியே
நெஞ்சுக்குள்ள வந்து இந்த இதெல்லாம் ஏறி பனிலாம் ஏறி அப்படியே உளுந்து அங்கேயே செத்து போயிடுவாங்க. அதை அப்படியே பார்ப்பான். எனக்கே தோணுச்சு, என்னடா அந்த பொண்ணு 6 கிலோமீட்டர் தப்பிச்சு ஓடி இருக்காடா, நீ வெறும் 100 மீட்டருக்கே சாஞ்சிட்ட, என்னடா நீ டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் அங்கேயே செத்து போயிடுவானா. உடனே நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை மீட் பண்ணுவாரு. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க, நெஞ்சில ஃபுல்லா கட்டு போட்டு மேடம் அப்படியே ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பேசுவான், எல்லா வேலையும் முடிஞ்சு இதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, தப்பு செஞ்சவங்களை கொன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் அழுவாங்க, எப்படி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டத்துலயுமே 6 கிலோமீட்டர் எப்படி அவ சர்வே பண்ணா, பெரிய விஷயம், அந்த பொண்ணு எப்படி ஒரு பொண்ணால இவ்வளவு முடியுது அப்படிங்கிற மாதிரி அழுவாரு. அதெல்லாம் யார் நம்ம ஹீரோயின் அழுவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ போய் அவங்க அந்த பொண்ணோட அப்பாவை போய் மீட் பண்ணலாம், தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு போவாரு. அங்கே போய் பார்த்தா வந்து வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. சாப்பாடு செஞ்ச அந்த பானை கூட ஒரு சூடாவே இருக்காது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு மேலே போய் பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணி அழுது அந்த பொண்ணோட பெட்ல படுத்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வருவார். வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட போட்டோவோட சேர்த்து தான் பொண்ணோட ஃப்ரெண்டு, ஹீரோ பொண்ணு அவங்க பொண்ணு, 2 பொண்ணுமே சேர்ந்து இருக்க போட்டோஸ்லாம் நிறைய போட்டோஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கண் கலங்குவாரு. அப்படியே பார்த்தா வெளியே வந்து அந்த ஆள் உட்காந்துருப்பான், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. நேராக போயிட்டு அவன்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா அவன் மூஞ்சில ஏதோ ஊதா கலர்ல பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பான். என்னடா பெயிண்ட் இது அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட டெத் ஃபேஸ் வந்து இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி எதுக்கு இதை அடிச்சிருக்குன்னு கேட்டோன்னே, சும்மா தான், எனக்கு தெரியல, சும்மா உட்காந்துருக்கணும், யோசிக்கணும்னு தோணுச்சு, நான் என் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, என்னால் ஏற்றுக்க முடியல நடந்ததை அப்படின்னு சொன்னோன்னே, உன் பொண்ணுக்கு எல்லா ஜஸ்டிஸும் கிடைச்சிருச்சுடா, தப்பு செஞ்சவனை போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும்டா நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நடந்துருச்சு, ஏத்துக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ, அடுத்து லைஃபை மூவ் பண்ணு, உனக்கு உன் பையன் இருக்கான், உன் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகேடா எனக்கு புரியுது, நான் ஜஸ்ட் இங்கே உட்காரணும்னு தோணுச்சு, அதான் உட்காந்துருக்கேன், நீ என் கூட கொஞ்ச நேரம் உட்காரியான்னு கேட்டோன்னே, கண்டிப்பாடா நான் என்ன பண்ண போறேன், உன் கூட உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உட்காருவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் போது இந்த படத்தை ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல ட்விஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நானே எதிர்பார்க்கல, அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பண்ணிருப்பான் அப்படி இப்படி நானும் யோசிச்சேன். பட் இது மாதிரி கொண்டு வந்து நல்ல பொறுமையா, ஃபர்ஸ்ட் படம் ஸ்லோவா தான் போச்சு, போக போக படத்தோட இன்ட்ரெஸ்டிங்லாம் வந்து படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.